இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்து வருபவர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் சமூக நீதிக்கும் பாதுகாப்பு அரணாக இருந்து பணியாற்றி வருபவர். மிக உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர். எளியவர்களையும் மதிக்கும் மாண்புகளை பெற்றவர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு எப்படி உற்ற துணையாக இருந்தாரோ அதேபோல இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரும் துணையாக தோளோடு தோள் கொடுத்து நிற்கிறார். அத்தகைய தகுதி வாய்ந்த தமிழரான பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களை தேர்வு செய்து சிறப்பித்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியலின மக்கள், அடித்தட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், இந்த சமூகங்களை சார்ந்த சாதனையாளர்களை அங்கீகரிப்பதற்கு யாரும் இல்லை என்கிற சூழ்நிலை வந்தபோதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சாதனை தமிழர்களை அடையாளம் கண்டு, சாதனை தமிழர்களாக மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதையும் தமிழ் சமூகத்திற்கு அர்ப்பணித்த அற்புதமான மனிதர்களை அடையாளம் கண்டு ஒவ்வொரு ஆண்டும் தகைசால் தமிழர் விருது வழங்கி வருகிறார். நம்முடைய 100 ஆண்டு காலம் வாழ்ந்து பெருமை சேர்த்த சங்கரையா, வாழ்கின்ற போதே வரலாறாக மாறி வாழ்ந்த அண்ணன் அன்பிற்குரிய அண்ணன் நல்லகண்ணன் அவர்கள், இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள், விடுதலையினுடைய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் இன்று இந்த ஆண்டு நம்முடைய கண்ணியத்திற்குரிய காகித மில்லத்தினுடைய பரம்பரையிலே வந்து பொது வாழ்க்கையினை புனிதமாக கருதி தன்னலமற்ற சேவை செய்து வருகின்ற பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் இந்த விருதுக்கு சகல தகுதியும் உள்ளவர்கள். கல்லூரி பேராசிரியராக இருந்து, ஒப்பற்ற அறிஞராக இருந்து, சிறுபான்மை மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் காணாக்கி பதவி சுகமே இல்லாமல் பொது சேவை செய்வது மட்டுமே தன் வாழ்க்கை நோக்கம் என்று வாழ்கின்ற அந்த காட்சிக்கு எளியவர், கடுஞ்சொல்லற்றவர், அற்புதமான மனிதநேய பண்பாளர். அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விருது வழங்கியிருப்பது சால பொருத்தம், பாராட்டுதலுக்குரிய ஒன்று. இதனால் நம்முடைய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களும் பெருமைப்படுகிறார்கள். இந்த விருது அவருக்கு வழங்கப்படுவதால் இந்த விருதும் வழங்கப்படுகிறது. இந்த விருதுகளை வழங்கிய முதலமைச்சரும் வாழ்த்தப்படக்கூடியவர், பாராட்டப்படக்கூடியவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மனமாற பாராட்டுவார். திரு காதர் மொய்தீன் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய அகில இந்திய தலைவராக இருப்பது மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஒரு மதசார்பற்ற கொள்கையை தூக்கி பிடிப்பதற்கும் மக்கள் ஒற்றுமைக்காக அயராது பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு செயல் வீரர். தன்னுடைய மூத்த வயதில் கூட இந்தியா முழுவதும் பயணம் செய்து சிறுபான்மை மக்களை திரட்டுவது மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் ஒரு பாலமாக திகழ்ந்து வருபவர் திருமிகு காதர் மொய்தீன் அவர்கள். அது மட்டுமல்ல, கல்லூரியில் ஒரு வரலாற்று பேராசிரியராக பல்லாண்டு பணியாற்றியவர். அவர் தமிழ், ஆங்கிலம், உருது, இந்தி போன்ற மொழிகளில் புலமை பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஆளுமையாக திகழக்கூடிய திரு காதர் மொய்தீன் அவர்களை தேர்வு செய்து இந்த தகைசால் தமிழர் விருது வழங்கியிருப்பது உண்மையிலேயே பெருமைக்குரியதாக நான் கருதுகிறேன். இந்த விருதினை பெற்றிருக்கிற திரு காதர் மொய்தீன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ பருவம் தொட்டே இந்த தமிழ் சமூகத்திற்காக வேண்டி கண்ணியத்திற்குரிய காகித மில்லத் அவருடைய காலம் தொட்டே இந்த சமூகத்திற்காக, சிறுபான்மை சமூக மக்களுக்காக பேராசிரியராக, எழுத்தாளராக, பத்திரிகையினுடைய ஆசிரியராக, வேலூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக பல்வேறு கட்ட பணிகளை இந்த தமிழ் சமூகத்திற்காக பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பணிகளை, சேவைகளை பாராட்டி தமிழ் சமூகத்திற்காக அவரது உழைப்பை பாராட்டி தகைசால் தமிழர் விருது என்கிற விருது அவருக்கு வழங்கப்படுவது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மிகச்சரியான தேர்வாக பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களை தேர்வு செய்த தமிழக அரசிற்கு மீண்டும் ஒரு முறை எங்களது நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் கல்வியாளர் மட்டுமின்றி பலரும் கல்வி படிப்பதற்காக உதவியவர். திருச்சி மாநகரிலே மிகவும் குறைந்த கட்டணத்தில் மாணவர்களுக்கான விடுதியும் கூட நடத்தி வரக்கூடியவர். 85 வயதை கடந்த பிறகும் கூட இன்றும் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் சென்று
சிறப்பான நல்லிணக்க பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஒரு சிறந்த பண்பாளர். 85 வயதை கடந்த நிலையிலும் கூட தமிழ்நாட்டு நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமானது. அதுவும் குறிப்பாக உள்ளாட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை முஸ்லீம்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் சரியான முறையில் தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து மனிதநேய மக்கள் கட்சி மதுரையில் மாநாடு நடத்தக்கூடிய இந்த தருவாயில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியிருப்பது மிகவும் பொருத்தமானது. மீண்டும் முதலமைச்சருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டி காத்து இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வந்தது அவரோட பங்கு. மிக எளிமையானவர். நீங்கள் தலைவர்னால் இன்றைக்கி எந்த தலைவர்களுமே, எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே பார்த்திங்கன்னா வந்தால் அவங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் பந்தோபஸ்து அதுன்னு வருவாங்க. இவர் அந்த எந்த இதுவுமே இல்லாமல் எளிமையாக வரக்கூடியவர். கிடைச்ச இடத்துல படுத்துங்கிறது அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக இன்றைய தொண்டர் கூட பழகக்கூடிய ஒரு தலைவர். தமிழுக்கு அவரோட தொண்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. தமிழுக்கும் தமிழ் சமூகத்துக்கு ரெண்டுமே அவர் எழுத்து வடிவத்திலையும் பங்கேற்றிருக்கார். தமிழ் சமூகத்தில் இந்த அமைதி நிலைநாட்டுற 2 வகையிலுமே அவருக்கு சிறப்புகள் உண்டு. அதனால் இந்த விருதுக்கு தகைசால் தமிழர் விருதுக்கு மிக தகுதியானவர். வாழ்த்துக்கள்.